கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 2 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக கார்த்தியை கூப்பிட்றாங்க. கார்த்தி நிற்கிறாரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் நீ என்ன வேணும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி நான் சொல்கிறேன்னு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் தீபா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது என்னமோ யாருக்கும் ஏதோ தெரியாமல் தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. அதை உங்களால் வெளியில் சொல்ல முடியலை அதான தம்பி அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சிக்கணுமோ நினச்சிக்கோங்க, எப்படி வேணாலும் திங்க் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறேன், தீபாவுக்கு எதுவும் ஆகலை, தீபா திரும்ப வருவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு மூஞ்சி செத்து போயிடுது. அப்போ கார்த்தி அந்த இடத்துலேருந்து போனதோட ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ, எப்படி தீபா திரும்பி வருவா? ஒருவேளை கார்த்தி தீபாவை திரும்பி கூட்டிகிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது? அது எப்படி அவள் உயிரோட வர முடியும்? அவ்வளோ பெரிய பாறையிலேருந்து நான் தானே பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். அவள் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. கார்த்திக்கிட்ட என்ன மனசில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அவர் நம்மளை ஆழம் பார்க்குறாரு. ஒருவேளை அவர் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வாயிலேருந்து உண்மையை வரவிக்கிறதுக்காக அப்படி பேசியிருப்பாரோ? ஐயோ கடவுளே, தீபா மட்டும் உயிரோடு வந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய பிளான் எல்லாமே சொதப்பிடும். அவள் நேராக வந்து நான் தான் தள்ளிவிட்டேன் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடுவா. அப்புறம் நான் ஜெயிலுக்கு கழித்திங்க தான் போகணும். ஏற்கனவே அருண் என் மேலே சரியான கோவத்தில் இருக்கார். இப்போ தான் என்னையை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ மறுபடியும் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால் அவர் என்னை உயிரோடவே விட மாட்டார். ஐயோ பெருமாளே, தீபா உயிரோடவே வரக்கூடாது. அப்படி உயிரோடு வரலைன்னா நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு அந்த ஐஸ்வர்யா மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க வெளியில். அப்போ கார்த்தி வந்து காரில் வந்து உட்கார்றாரு. அப்போ காரில் உட்காந்துட்டு அபிராமி சொன்னதை யோசனை பண்ணி பார்க்குறாரு. அபிராமி சொன்னாங்கல்ல, தீபா எங்கப்பா, தீபாவை நான் பார்க்கணும் அப்படின்னு. அதை கார்த்தி யோசனை பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா கார்த்திக்கிட்ட சரவணன் அந்த புடவையை கொடுத்து, இது தீபாவோட புடவை தானே, இதுதான் அந்த மலைக்கு கீழே கிடச்சிது, தீபா உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப சோகமாக இருக்கார். அது எல்லாத்தையுமே நம்ம கார்த்தி யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கார்த்தி காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு பார்த்து கார்த்தி யோசிக்கிறாரு, சரவணன் சொன்னார்ல தீபா உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை கார்த்தி அப்படின்னு. இது எல்லாத்தையும் கார்த்தி யோசனை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கார். ஸோ அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்துட்டு சரி ஏதாவது நியூஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு காரில் உள்ள ரேடியோவை ஆன் பண்ணுறாரு. பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு எஃப்எம்மில் இது மாதிரி ஹஸ்பண்ட் என்ன அளவுக்கு மனைவி மேலே பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. ஃபஸ்ட்டு காலரை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காலரை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு, ரீசெண்டாக என்னுடைய மனைவியை வந்து ஆக்சிடெண்ட்டில் பறி கொடுத்துட்டேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட கார்த்தி டென்ஷன் ஆகி, என்னடா ஏற்கனவே நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கோம், இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப் ரெக்கார்டை டக்குன்னு ஆஃப் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி ரொம்ப தூரம் சென்று ஒரு பெரிய ஒரு மாரியம்மன் கோவிலில் வண்டியை நிப்பாட்டுறாரு. வண்டியை நிப்பாட்டிட்டு நேராக அந்த சாமிக்கிட்ட போய் நிற்கிறாரு. அப்போ கார்த்தி நேராக சாமிக்கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு, கடவுளே, நான் இந்த அளவுக்கு மனசார கஷ்டப்பட்டதே கிடையாது. ஒரு பக்கம் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க உயிருக்கு போராடிக்கிட்டு, ஒரு பக்கம் தீபா என்ன ஆனாங்கன்னே தெரியல. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தீபா எங்கன்னு கேட்குறாங்க. தீபாவை நான் சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன்னு தெரியல. எங்கள் அம்மாவுக்கு அடுத்தடுத்து ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க? தீபாவும் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கும் எதுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க? தீபாவை மறுபடியும் கொண்டு வாருங்க, தீபா வந்தால் தான் அம்மா உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு கார்த்தி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி வாழ்க்கையில் 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம், தீபாவும் முக்கியம், எங்கள் அம்மாவும் முக்கியம். அவங்க 2 பேரில் யாரை இழந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. 2 பேரும் எப்படியாவது நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு நம்ம கார்த்தி சாமிக்கிட்ட வேண்டுறாரு. தீபாவையும் எங்கள் அம்மாவையும் நீங்கள் உயிரோடு கொண்டு வருவீங்கன்னு உங்களை நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு கார்த்தி சாமி கும்பிட்டுட்டு அந்த கோவில் படியில் போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தீபா என்ன ஆனாங்கன்னு தெரியல, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எல்லாருக்கிட்டையும் தீபாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கார்த்திக்கு ஒரே கவலையாக இருக்குது. அப்போ கார்த்தி அவர் பாக்கெட்டில் இருக்கிற தீபா மோதிரத்தை எடுத்து பார்த்துட்டு தீபா சொன்னதை யோசனை பண்ணி பார்க்குறாரு. இந்த மோதிரம் உயிரை விட எனக்கு மேலானது சார், இந்த மோதிரத்தை நான் என்றைக்குமே கழட்ட மாட்டேன் அப்படின்னு தீபா சொல்லியிருக்காங்கல்ல, அது எல்லாமே நம்ம கார்த்தியோட யோசனைக்கு வருது. அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காரு.
கார்த்தி கோயிலுக்கு ஓரமாக உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி தீபாவை கண்டுபிடிக்கிறது, தீபாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு நாடக கும்பல் அந்த இடத்துக்கு வராங்க. எப்படின்னா சிவன் வேஷத்துலேயும் பார்வதி வேஷத்துலேயும் அனுமன் வேஷத்துலேயும் முருகன் வேஷத்துலேயும் ஒரு 5 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ 5 பேர் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்காக சாப்பாடு தட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ போட்ட கெட்டப் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஹாப்பியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நீ அனுமன் கிட்ட போட்டு என்ன, ஒருவேளை நீ அனுமன் கிட்ட போடாமையே வந்திருந்தாலும் உன்னுடைய திறமையை எல்லாரும் நல்லா ஆதரிச்சிருப்போவோ அப்படின்னு. இது கேட்டதோடு அவர் சொல்கிறாரு, இது உனக்கு அடுத்த வாட்டி இதே கேட்டப்போ போட்டு விடுறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ சிவனோட அந்த வேடமும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த குட்டி பையனான முருகனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ முருகன் டக்குன்னு நேராக நம்ம கார்த்தியை திரும்பி பார்க்குறாங்க. உடனே அந்த குட்டி முருகன் நேராக வந்துட்டு நம்ம கார்த்தி பக்கத்தில் வராங்க. வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி கேட்குறாரு, முருகா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அப்போ அந்த பையன் கேட்குறான், உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உன் பேர் தான் கார்த்திகேயன் அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சிரிக்கிறாரு, சாரெல்லாம் வேணாம், என்னை கார்த்தினே கூப்பிடு அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் சரி கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி சிரிக்கிறாரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சரி என்ன நீ மட்டும் வந்திருக்க, உன் கூட யாரும் வரலையா அப்படின்னு. அதுக்கு அந்த குட்டி பையன் நேராக அவங்க அம்மா அப்பா வேஷம் போட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு கை காமிச்சு அந்த உட்காந்துருக்காங்க என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்ல கார்த்தியும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த குட்டி பையன் நேராக சிவன் பார்வதி வேஷத்தில் இருக்காங்களா, அவங்க தான் என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குட்டி பையன் நேராக கார்த்திக்கிட்ட, இங்கே பாரு கார்த்தி, நீ ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ இந்த குட்டி பையன் நேராக கார்த்திக்கிட்ட சாக்லேட் கொடுத்து, இந்தா சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, சரி எனக்கு வேணாம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை பிரித்து கொடுக்குறாரு. அப்போ அந்த பையனும் அந்த சாக்லேட்டை சாப்பிட்றான். அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், இங்கே பாரு கார்த்தி, உன்னை பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டா எனக்கு வயிற்று வலிக்காதா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது, நீ சாப்பிடு அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, சரி நீங்கள் எல்லோரும் இப்போ எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்கிறான், நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பழனிக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்போ அந்த குட்டி பையன் கேட்குறான், சரி கார்த்தி நீ ஏன் இந்த இருட்டுக்குள்ளே இப்படி தனியாக உட்காந்துருக்க, கவலையா அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்போ அந்த கார்த்தி சொல்கிறாரு, இல்லை எனக்கு சொந்தமான பொருள் என்ன தொலைச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் கேட்குறான், சொந்தமான பொருள் அப்படிங்கிற, ஏன் தொலைச்ச அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் தொலைக்கலை, தானே விட்டு போச்சு அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், இங்கே பாரு கவலைப்படாத, உனக்கு சொந்தமான பொருள் அப்படின்னு சொல்கிற, அப்போ கண்டிப்பாக அது உன்னை தேடி வரும், நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். அப்பன்னு பார்த்து சீனசி பண்ணி ஒரு போலீஸ் வண்டியை காமிக்கிறாங்க. அதில் கர்நாடகா போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுலேருந்து ஒரு போலீஸும் கான்ஸ்டபிளும் இறங்கி வராங்க. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு பார்டருக்கு வந்தாச்சு, அங்கே உள்ள போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார் அப்படின்னு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இருந்தாலும் ஒரு தடவை போய் நம்ம பிளானை சொல்லிட்டோம் அப்படின்னு. இதை கேட்ட கான்ஸ்டபிளும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்கள பார்க்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி அந்த காரை காமிக்கிறாங்க. காருக்குள்ளே நம்ம தீபா மாதிரியே இருக்க கீதாவையும் காமிக்கிறாங்க. அப்போ அந்த கான்ஸ்டபிள் நேராக இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்தார். அந்தத்தோட இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, அந்த இடத்த விசாரிச்சு அப்படின்னு. அப்போ அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் இப்போ தான் சார் விசாரிச்சுட்டு வந்தேன், நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் தான் சார். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு தொலைவில் ஒரு மலை இருக்கான், அந்த மலையில் நம்மளுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாமா. இன்றைக்கு கூட 2 லேடி வந்துட்டு அந்த பாறையிலேருந்து விழுந்து இறந்துருக்காங்க, ஸ்பாட் அவுட் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த இன்ஸ்பெக்டரும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு நம்மளுடைய பிளான் என்ன தெரியுமா, நம்ம விசாரணைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அந்த லேடியை நம்ம இன்றைக்கி ஷூட் பண்ணி ஆகணும். டக்குன்னு ஷூட் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய பிளான் என்னென்னா, நம்ம கூட இருக்க அந்த கான்ஸ்டபிளை சுட்டுட்டாங்க, அதனால தான் வந்துட்டு அந்த லேடியை வந்துட்டு நம்ம ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுடைய பிளான் மாறப்போகுது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த இன்ஸ்பெக்டரும் சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த காருக்குள்ளே இருக்க கீதா என்ன பண்ணுறாங்கன்னா,
அப்போ கீதா நேராக வந்துட்டு பக்கத்தில் இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட, சார் உங்களை ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, எதுக்கு என்ன ஷூட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்னையை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு உங்களை ஷூட் பண்ண மாதிரியும் அதனால அவங்க என்னையை ஷூட் பண்ண மாதிரியும் பிளானை மாற்ற போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களும் காலி நானும் காலி, சொர்க்கத்தில் மீட் பண்ணலாம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கான்ஸ்டபிள் ஷாக் ஆகி, என்ன சொல்கிற, என்னையை ஷூட் பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு நேராக அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்துட்டு, சார் நீங்கள் என்னை ஷூட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, எதுக்குயா நான் உன்னை ஷூட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் என்னை ஷூட் பண்ண போகிறீங்க தானே, எனக்கு தெரியும் சார் அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, யார் சொன்னது அப்படின்னு. அப்போ காருக்குள்ளேருந்து கீதா இறங்குறாங்க. சார் நான் தான் சார் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அங்கேருந்து இறங்கி வராங்க. கீதா வந்துட்டு சொன்னதோட இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகி, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு பார்த்து கார்த்தி நேராக திரும்பி பார்க்குறாரு. பார்த்ததோட ஷாக் ஆகுறாரு. அப்போ நேராக அந்த குட்டி பையனை பார்த்து, இங்கே பாரு குட்டி பையா, உன்னுடைய அப்பா அம்மா போயிட்டாங்க போல் கார் எடுத்துக்கிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த குட்டி பையன் சொல்கிறான், ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, என்ன இது, நீ தான் அவங்கள விட்டுட்டு போவ, இப்போ அவங்க உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், கார்த்தி எனக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு குட்டி யானையில் போய் ரொம்ப போர் அடிக்குது, என்னை வந்துட்டு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு விடுறியா அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, சரி உனக்கு வந்துட்டு உங்களோட வீட்டு அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்கிறான், அதெல்லாம் தெரியும் கார்த்தி, இந்த மாதிரி காரில் என்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் விட அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அந்த குட்டி பையன் கார்த்தி என்னுடைய வேலு அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த வேல் எடுத்து குட்டி பையனோட கையில் கொடுத்துட்டு காரை திறந்து விட்டுட்டு குட்டி பையனை அந்த காருக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம கீதாவை காமிக்கிறாங்க. கீதா வந்துட்டு நேராக இன்ஸ்பெக்டர் கிட்ட, நீங்கள் சொன்னீங்க தானே அப்படின்னு கேட்க, இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நான் அப்படி சொன்னேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, நீ பேசினதை நான் கேட்டேன், அதான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, என்ன கண்டதையும் சொல்லி நாகையாவை எங்களுக்கு எதிராக திருப்பி விடுறியா அப்படின்னு. அப்போ நம்ம கீதா சிரிக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, என்னை போட்டு தள்ளுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னை கொன்னீங்கன்னா நான் நிம்மதியாக செத்து போவேன்னு அப்படின்னு. அப்போ போலீஸ் கேட்குறாரு, உனக்கு போலீஸ்ன்னு கொஞ்சம் கூட வந்துட்டு பயமே இல்லாமல் போயிட்டுல அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இதில் என்ன சார் பயம் அப்படின்னு இருக்குது, நீங்கள் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நிம்மதியாக செத்து போவல அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம என்னை கொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பாக நான் பசியில் பேயாக வந்து உங்கள் எல்லாருமே கொன்னுடுவேன் பூ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்தா. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் இவள் செஞ்சாலும் செய்வா சார், இவளுக்கு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவளை என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு. இது கேட்டதோட இன்ஸ்பெக்டரும் சரி வாங்கயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி அந்த குட்டி பையனையும் கார்த்தியையும் காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் காரில் வரும்பொழுது, கார்த்தி இந்த மாதிரி கார் வாங்கினோம்னா நிறைய சம்பாதிக்கணும்ல அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பையன் சொல்கிறான், இது வரைக்கும் நான் காரில் அதிகமாகவே போனது கிடையாது, ஒரு 2-3 டைம் தான் போயிருக்கேன். அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, நீ இந்த கார் மாதிரி இல்லை, இதை விட பெரிய காரெல்லாம் நிறையா வாங்கலாம், கவலைப்படாது அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த குட்டி பையனும் அப்படியா கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குட்டி பையன் நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி தரியா அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு அந்த குட்டி பையனை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு நேராக அந்த ஹோட்டலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த பையனை உட்கார வச்சதோட பையன் கேட்குறான், கார்த்தி என்னுடைய வேலு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உன்னுடைய வேலு எங்கேயும் போகலை, இந்த தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த குட்டி பையனோட பக்கத்தில் வேலை வச்சுட்டு நேராக அந்த குட்டி பையனுக்கு வந்துட்டு ஒரு தோசை ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக அந்த குட்டி பையனுக்கு தோசை ஆர்டர் பண்ண, அப்போ அவர் நேராக கார்த்திக்கிட்ட உங்களுக்கு எதுவும் வேணாமா சார் அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, எனக்கெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சர்வெண்ட் அந்த இடத்துலேருந்து போனதோட குட்டி பையன் கேட்குறான், கார்த்தி ஏன் நீ சாப்பிடல அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு பசிக்கலை அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் கேட்குறான், என்ன கார்த்தி, அப்போ கேட்டேன் பசிக்கலைன்னு சொன்னேன், இப்போயும் கேட்குறேன் பசிக்கலைன்னு சொல்கிறேன், உனக்கு பசிக்கவே பசிக்காதா அப்படின்னு. கார்த்தி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி அந்த கீதாவை காமிக்கிறாங்க. கீதாவை போலீஸ் எல்லாம் நேராக அதே ஹோட்டலுக்கு, அதாவது கார்த்தி இருக்க அதே ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி மெனு கார்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம கீதாவை போலீஸ் வந்துட்டு நேராக அந்த ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு நேராக ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த கீதா வந்து சாப்பாடுக்காக நேராக அவங்கக்கிட்ட நிறைய ஐட்டத்தை எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, ஹோட்டலில் உள்ள எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு திட்டத்தோடு வந்திருக்கியா அப்படின்னு. அதுக்கு அந்த
கீதா சொல்கிறாங்க, சாகிறதா சாக போகிறேன், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செத்தா என்ன அப்படின்னு சொல்ல உடனே கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஆசை தான் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நானாச்சும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சாக போகிறேன், ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் சாக போகிறீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, நீ தேவையில்லாமல் நீ வந்துட்டு எங்கள் சாரை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்கிற அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு அந்த கீதா சொல்கிறாங்க, நான் தப்பாக சொல்கிறேன்னா சரியாக சொல்கிறேன்னா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு. அப்போ கையில் அந்த போட்டிருக்க விலங்க வந்துட்டு கழட்டி விட சொல்ல, அப்போ அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, அதெல்லாம் கழட்டி விட முடியாது, தப்பிச்சு ஓடிடுவேன் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, அப்புறம் எப்படிப்பா நான் சாப்பிட்றது, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு. உடனே கான்ஸ்டபிளும் கையில் போட்டிருக்க விலங்க கழட்டி விடுறாங்க. அப்போ அந்த குட்டி பையனுக்கும் சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறாங்க, கார்த்திக் கூட இருக்கிற குட்டி பையனுக்கு. அந்த குட்டி பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நேராக அந்த கீதாவை பார்க்குறான். பார்த்துட்டு, கார்த்தி அங்கே பாரேன், அந்த லேடியோட கையில் வந்துட்டு ஏதோ இரும்பு மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அதே நேரத்தில் அந்த சர்வன் வந்து சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்போ கார்த்தி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அப்போ அந்த குட்டி பையன் சும்மா சொல்லியிருப்பான் அப்படின்னு நினச்சி நம்ம கார்த்தி திரும்பி உட்காந்து, யாரை சொன்ன அப்படின்னு கேட்க அந்த குட்டி பையன் சொல்கிறான், அவங்கள காணும் இப்போ அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கீதா வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த குட்டி பையனை கூட்டிக்கிட்டு போயிட்டு பில்லை பே பண்ணிட்டு நேராக மறுபடியும் காரில் ஏறுறாரு. காரில் ஏறிக்கிட்டு நேராக அந்த பையனை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொண்டுட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் அந்த கீதா நேராக கான்ஸ்டபிள் கிட்ட, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டேன், நான் போயிட்டு கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கை கழுவிட்டு வெளியில் வராங்க. அப்போ கீதா நினைக்கிறாங்க, இவனுங்க கிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் எல்லோரும் வந்து நின்றுறாங்க. இதனால் கீதாவால் தப்பிக்க முடியலை. அப்போ கான்ஸ்டபிள் கேட்குறாரு, என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தியா, கண்டிப்பாக உன்னால் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு டீப்பாக சொல்கிறாங்க, உங்ககிட்டேருந்து நாங்கள் எங்கே எஸ்கேப் ஆக போகிறேன், நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கீதா வந்துட்டு நேராக வண்டிக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கீதா கேட்குறாங்க, சாகிறதா சாகிறேன், எனக்கு ஒரே ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி சாக தானே போகிற, சாப்பாடு கேட்டால் வாங்கி கொடுத்தாச்சு, அடுத்ததா ஜூஸ் கேட்குறியா, தேவையில்லாமல் நேரத்தை கடத்தாத, சீக்கிரம் நீ போட்டு தள்ளிட்டு நாங்கள் வந்துட்டு பெரிய இடத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, என்னை கொலை பண்ண செய்ய சொன்னது யார் அப்படின்னு. அதுக்கு அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு வந்த ஆர்டரை மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சரியான ஆள் தான் நீங்கள், பணம் கொடுத்ததோட என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டீங்கல்ல, நான் வந்துட்டு நல்லதுக்கு தானே துணை நின்னேன் அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, எந்த காலத்தில் நீ நல்லதுக்கு துணை நிற்கிற, இந்த காலத்தில் என்ன நின்னியன்னா உன் உயிர் தான்ப்பா பலியாகும் அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, அப்பா இந்த காலத்துலேயும் நல்லது யோசிக்கக்கூடாது போலையே அப்படின்னு. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கார்த்தி தீபாட்ட கேட்பாரு, இது மாதிரி கீதாட்ட கேட்பாரு, தீபாவுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு தீபாவை நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஸோ இதை வந்துட்டு அப்கமிங் எபிசோடில் இந்த மாதிரி சீன்ஸை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவோட புடவை மட்டும்தான் கிடச்சிருக்கு, தீபா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு வேளை தீபா உயிரோடு இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஏன்னா தீபாவோட பாடி எதுவும் கிடைக்கல. அதே நேரத்தில் ஒரு சாமியாரை காமிச்சாங்க. அந்த சாமியார் வந்துட்டு ஐஸ்வர்யாவை பற்றி என்ன சொல்லுவார், தலையணைக்கு கீழே நீ நெருப்பை வச்சுக்கிட்டு தூங்க போகிற அப்படின்னு சொன்னார்ல, ஒருவேளை தீபா பேயா வர போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் எபிசோடில் பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.